ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, இந்த பதிவில் கும்ப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஜூன் 12 முதல் ஜூன் 21 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம். முதல் நாள் ஜூன் 12 வியாழக்கிழமை. கும்பத்துக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானமான தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். எத்தனையோ நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயம், அந்த பலன் கிடைக்கக்கூடிய நாள். ஒருத்தரை சந்திக்கிறதாகட்டும், நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், பழக்கப்பட்டவர்களை அல்லது ஏற்கனவே பழகி விட்டவர்களை ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி தொடர்பு கொள்ளக்கூடிய நல்ல நாள். கேதுவைப் போல இன்ற நாள் பலன் கொடுக்கும். கேது சூரியனாகவும் செவ்வாயாகவும் செயல்படக்கூடிய நல்ல நாள். சூரியனும் 5ல் இருக்க 4ல் இருக்கார், செவ்வாய் 7ல் இருக்கார். இந்த சூரியன் மட்டும் 4ல் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, நம்ம பொருள் சார்ந்த நன்மைகள். இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் சென்டரில் வேலை பார்க்குறோம், ட்ரேடிங்கில் வேலை பார்க்குறோம், கான்ட்ராக்டில் வேலை பார்க்குறோம், இதுக்கெல்லாம் நன்மை தரக்கூடிய நல்ல நாள். ஜூன் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு தைரியஸ்தானமான 3ஆம் இடத்துல மேசராசியில் இருக்கார். அவரும் கேதுனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி நல்ல ஐடி லைனில் இருக்கவங்க, அழகு சாதனங்கள் மற்றும் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்துகிறவங்க, சினிமாவில் இருப்பவங்க, ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க, கலை தொழிலில் இருக்கவங்க அனைத்து பேருக்கும் சிறப்பாக இருக்கும். திருமணம் சார்ந்த ஒரு நடவடிக்கைகள் நிகழ்வுகளுக்கெல்லாம் சாதகமாக அமையும். விரும்பிய திருமணம், விரும்பிய நபர்களோடு பேசுதல், இதெல்லாம் இன்றைக்கி சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தைகளுக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். ஜூன் 14ஆம் தேதி சனிக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம். இப்போ நமக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் வந்துடுறார் 12ஆம் இடத்துல. இது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ சூரியன் எங்கே இருக்கார்? நமக்கு 4ஆம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அனைத்து விதமான உற்பத்தி சம்பந்தப்பட்ட துறைகள், விவசாயமாகட்டும், பொருள்கள் அனைத்திலையும் ஈடுபடக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே சிறப்பை தரக்கூடியது. பண வரவு நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. மறுநாள் ஜூன் 15 ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம். நமக்கு 12ல் சந்திரன், சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு. 6க்குடையவர் தான் சந்திரன். அதனால் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதில் கொஞ்சம் அதனுடைய நிகழ்வுகள் நடக்கிறதுனால, இப்போ ஏற்கனவே கடனில் இருக்கவங்க ஒரு கேட்குறாங்க, ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்னு இன்னொரு இடத்துல ஒரு கடன் வாங்கி அடைக்கிறது, இது மாதிரி சில பேருக்கு அமையும். சில பேருக்கு செலவுகள் வாங்கும், வைத்திய செலவு, அதே மாதிரி வேலை சார்ந்த செலவுகள், சர்வீஸ் சென்டரு, இது மாதிரி செலவுகள், பட் சுப செலவுகளாகவே இருக்கும். 12ஆம் வீட்டில் சந்திரன் அப்படின்னாலே நமக்கு மனசுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாக இருக்கும். அதாவது டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறது, அல்லது ஒரு சலிப்பு, ஓய்வு எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் யோகா, மெடிடேஷன், ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. மறுநாள் ஜூன் 16 திங்கட்கிழமை அவிட்டம் நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் 12லேயும் 2 பாதமாக இருக்கார் மகரத்தில், லக்னத்துலேயும் 2 பாதமாக இருக்கார் கும்பத்தில். இப்படிப்பட்ட செவ்வாய் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் 7ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால பிடித்தவர்களோட பேசுகிறது, பழகிறது மற்றும் திருமண சம்மந்தப்பட்ட காரியங்கள், கான்ட்ராக்டு சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. காவல்துறையில் இருக்கவங்க, பில்டிங் சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கவங்க, உங்களுக்கெல்லாம் சிறப்பை தரும். புதிய நபர்களின் சந்திப்பு சந்தோஷம் தரும். ஜூன் 17 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் இருக்கிற ராகுனுடைய நட்சத்திரம். ராகு நம்ம லக்னத்தில் தான் இருக்கார், ஆனால் குரு நட்சத்திரத்தில் இருக்கார். குரு 5ஆம் இடத்துல இருக்கார். ராகு குருவாகவும் சுக்கிரனாகவும் செயல்படக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கும் நம்ம சிந்தனைகள், நம்முடைய கற்பனைகள், எதிர்பார்ப்புகள், நம்முடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாள். மனம் திருப்தி அடையும்.
மனம் வந்து நம்முடைய திறமைகளை வெளிப்படுத்தும். அறிவுபூர்வமாக சிந்திக்கிற விஷயங்கள் நாம் ஆக்ட் பண்ணுறது, நாம் டெலிவரி பண்ணுறது, நம்மளுடைய படைப்பு திறமைகள் எல்லாம் பாராட்டப்படக்கூடிய வகையில் அமைகிறது. இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். உறவுகளுக்கு நல்ல நாள். ஜூன் 18ஆம் தேதி புதன்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். இப்போ குரு வந்து ராகு நட்சத்திரத்துக்கு போயிடுறார் 5ஆம் வீட்டில். நம்ம லக்னத்தில் இருக்கிற ராகு குரு நட்சத்திரத்தில் இருக்கார். நட்சத்திர பரிவர்த்தனை 1ஆம் இடமும் 5ஆம் இடம். அதனால் இன்றைக்கி அகம் சார்ந்த நன்மைகள், அதாவது ஒரு கொஞ்ச நாளாகவே ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, இன்றைக்கி பரவாயில்ல, ரிலீஸ் ஆகிடுச்சி அப்படின்னு ஃபீல் பண்ணுறது. அதே மாதிரி உறவுகளில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் இருந்தது, அதெல்லாம் இப்போ தீர்ந்துருச்சு, சந்தோஷமாக இருக்கிறது. மற்றபடி நம்ம அகம் சார்ந்த உழைப்பில் கன்சல்டிங் பிஸ்னஸில் இருக்கவங்க, ஐடியில் இருக்கவங்க, கமிஷன் வகையில் இருக்கவங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பை தரும். க்ரியேட்டிவிட்டி மைண்டு இன்றைக்கி நல்லா வேலை செய்யும். அதன் மூலம் டிசைனிங்கில் இருக்கவங்களுக்கெல்லாம் புகழ் பெறக்கூடிய நல்ல நாள். ஜூன் 19ஆம் தேதி வியாழக்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். நம்மளுடைய 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. சனியுமே அவருடைய நட்சத்திரத்திலே இருக்கார். சனி சந்திரன் சேர்க்கை இன்னைக்கு நடக்குது. சந்திரன் சனியோடு சேரும்போது கொஞ்சம் நமக்கு சின்ன சின்ன ஒரு மன வருத்தங்கள் அல்லது மன பேதங்கள்னு சொல்லலாம், அதாவது சஞ்சலங்கள்னு சொல்லலாம், சபலங்கள்னு சொல்லலாம். வார்த்தைகளில் வந்து சில விஷயங்களை சொல்ல நினைப்போம், அது தவறாக சொல்லிடுவோம் அல்லது சரியாக சொல்ல முடியாமல் போகும். பட் இருந்தாலும் வேலை ரொட்டீன் ஒர்க்கில் அல்லது ரொட்டீனாக இருக்கக்கூடிய தொழிலில் பண வரவுக்கு இன்றைக்கி சிறப்பான நாளாக இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திடுங்க. ஜூன் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ரேவதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதனும் வந்து குருவோட நட்சத்திரத்தில் தான் இருக்கார், 5ஆம் இடத்துல. அதனால் குருவும் 5ஆம் வீட்டிலையே இருக்கார். புதன் கேதுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கும் வந்து அகம் சார்ந்த நன்மைகள், நம்முடைய திறமைகள் வெளிப்படுறது, மேல் படிப்புக்கு சம்மந்தப்பட்டது, கலை திறமைகளை வெளிப்படுத்துறது, பாசம், நேசம், அன்பு பரிமாற்றங்கள், கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் உறவு, சந்தோஷமாக இருக்கிறது, எல்லாமே நல்லாயிருக்கும். ஜூன் 21ஆம் தேதி சனிக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். 2ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 3ஆம் வீட்டுக்கு போயிடுறார். மேஷ ராசியில் சந்திரன் கேதுவை போல செயல்படுகிறார். கேது 7ஆம் வீட்டில் இருக்கார். கேது சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உபநட்சத்திரம் வந்து, சூரியன் வந்து இன்றைக்கி ஆனி மாதங்கிறதுனால மிதுன ராசிக்கு போயிடுறார் 5ஆம் இடத்துல. அப்போ 7ஆம் இடம், 5ஆம் இடம், 3ஆம் இடம், மறுபடியும் அகம் சார்ந்த நன்மைகள் ஏற்படும். மனசில் வந்து ஒரு புதிய பாதைகள் போனால் எப்படி இருக்கும், புதிய பயணங்கள், சின்ன சின்ன ட்ரிப்புகள், அதே மாதிரி நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு மற்றும் கலைத்திறமைகள், இதில் எல்லாம் எப்படி ஈடுபடலாம் அப்படிங்கிறதையெல்லாம் புதுசாக சிந்திக்கிற நாளாக இது அமைகிறது. ஸோ அந்த வகையில் இந்த கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய பயணமும் சரி, 3ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன், 5ஆம் வீட்டில் இருக்கிற குரு புதன், 7ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் கேது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.